மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மழை பாதிப்புகளை எதிர்கொள்வது குறித்து ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்று வருகிறது. இதுகுறித்த விவரங்களை செய்தியாளர் குருசாமி வழங்க கேட்கலாம். குருசாமி, என்னென்ன அறிவுறுத்தல்கள் வழங்கப்பட்டிருக்கு? விவரங்கள். மோனிஷா, கோவை, நீலகிரி மாவட்டங்களில் கனமழை இருக்கும் என வானிலை மையம் அறிவித்திருக்கிறது. இதனைத் தொடர்ந்து இன்று காலை முதலே கோவை நகரின் பல்வேறு பகுதிகளிலும் புறநகர் பகுதிகளிலும் தொடர்ச்சியாக மழை பெய்து வருகிறது. குறிப்பாக புறநகர் பகுதியான கோவை குற்றாலம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் காலை முதலே பலத்த மழை பெய்து கொண்டிருக்கிறது. இதனிடையே கனமழை பெய்யக்கூடிய சூழலில் அதனால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் குறித்து ஆலோசிப்பதற்காக தற்பொழுது கோவை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் அனைத்து துறை அதிகாரிகளுடனான ஆலோசனைக் கூட்டம் தற்பொழுது துவங்கி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. கோவை மாவட்ட ஆட்சியர் பவன்குமார் தலைமையில் நடைபெறக்கூடிய இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் மாவட்ட கண்காணிப்பாளரும் இதற்கு முன்னாள் கோவை மாவட்ட ஆட்சியருமாக இருந்த கிராந்திகுமார் பாடி உள்ளிட்ட உயர் அதிகாரிகளும் இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் பங்கேற்றிருக்கிறார்கள். குறிப்பாக இந்த ஆலோசனைக் கூட்டத்தின் பொழுது தேசிய பேரிடர் மீட்புப் படை மற்றும் மாநில பேரிடர் மீட்புப் படை ஆகிய படைகள் வந்திருக்கக்கூடிய நிலையில் அவற்றை எங்கெங்கே நிறுத்துவது என்பது குறித்து ஆலோசிக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து வால்பாறை பகுதியில் அதிக அளவில் மழை இருப்பதன் காரணமாக தேசிய பேரிடர் மீட்பு படையினரை வால்பாறை பகுதிக்கு முன்கூட்டியே அனுப்புவது என முடிவு செய்யப்பட்டிருக்கிறது. இதேபோல பொள்ளாச்சி மற்றும் கோவை பகுதிகளிலும் மழை இருப்பதன் காரணமாக மாநில பேரிடர் மீட்பு படையினை ஒரு படை கோவை பகுதியிலும் மற்றொரு படையினை பொள்ளாச்சி பகுதியிலும் முகாமிட வைப்பது எனவும் அங்கு பெய்யக்கூடிய மழை நிலவரத்தினுடைய அடிப்படையில் அடுத்தடுத்த கட்ட நடவடிக்கைகளை மேற்கொள்வது எனவும் முடிவு செய்யப்பட்டிருக்கிறது. மேலும் மழை காரணமாக மக்கள் எந்தவிதமான அச்சமும் ஏற்பட்டுவிடக்கூடாது என அதிகாரிகள் தரப்பில் அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. குறிப்பாக அதிகாரிகள் மத்தியில் பேசிய மாவட்ட கண்காணிப்பாளர் கிராந்திகுமார் பாடி மக்களுக்கு எந்தவிதமான அச்சப்படக்கூடிய வகையிலான எந்த எண்ணங்களும் வந்துவிடக்கூடாது, அதேபோல சுற்றுலா தலங்களுக்கு அதிக மழை இருக்கக்கூடிய நிலையில் அவர்களை வர வேண்டாம் என்ற அறிவுறுத்தல்களும் கொடுக்கப்பட வேண்டும் என்ற ஒரு அறிவுறுத்தல்களும் மாவட்ட கண்காணிப்பாளர் மற்றும் மாவட்ட ஆட்சியர் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதேபோல மின்தடை எதுவும் ஏற்படாமல் இருப்பதற்கான நடவடிக்கைகளை மின்வாரியம் செய்ய வேண்டும். அதேபோல பேரிடர் காலப்பணிகளை அனைத்து துறைகளும் இணைந்து செய்ய வேண்டும். அதற்காக அனைத்து துறைகளைச் சேர்ந்த அதிகாரிகளும் தயார் நிலையில் இருக்க வேண்டும் எனவும் அறிவுறுத்தல்கள் வழங்கப்பட்டிருக்கிறது. தொடர்ச்சியாக இந்த ஆலோசனைக் கூட்டமானது தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. மோனிஷா, விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி குருசாமி.